வணக்கம் நண்பர்களே. நம்முடைய உடலுக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்த ஒரு சூப்பரான உணவு பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அது என்ன தெரியுமா? அதுதாங்க பாதாம். பலரும் பாதாம வெறும் நினைவாற்றலுக்காக மட்டும் சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஞாபக சக்திய அதிகப்படுத்தக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில பாதாம் ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை உணவு. இதுல புரதம், நல்ல கொழுப்புகள், நார்ச்சத்து, விட்டமின் இ, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து என பல ஊட்டச்சத்துக்களை கொண்டது. எனவே இது உடலுக்கு தேவையான ஏராளமான சத்துக்களை கொண்டு இருக்குது. அதனால இது ஒரு நல்ல உணவு அப்படின்னு நம்ம சொல்றோம். தினமும் 5 to 10 பாதாம் சாப்பிடும் பழக்கம் இருந்தா உடல்ல பலவிதமான நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம். இந்த வீடியோவில் தினமும் பாதாம் சாப்பிட்டா உடல்ல நடக்கக்கூடிய 10 அற்புதமான மாற்றங்களை தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை முழுமையா பாருங்க. கடைசியில பாதாமை எப்படி சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிட்டால் முழுமையான ஊட்டச்சத்தும் உடலால் உறிஞ்சப்படும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மாற்றம் 1. உடலுக்கு அதிக சக்திகள் கிடைக்கும். நீங்க எப்போதெல்லாம் சோர்வா இருக்கிறீர்களோ அப்போதெல்லாம் பாதாமை எடுத்துக்கிறீங்க. பாதாம்ல இருக்கக்கூடிய புரதம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் உடலுக்கு நீண்ட நேரம் சக்தியை வழங்குகிறது. காலையில 5 பாதாம் சாப்பிடுவர்களுக்கு அதிக உற்சாகம், குறைந்த சோர்வு, நீண்ட நேரம் பசி கட்டுப்பாடு கிடைக்கும். பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவருக்கும் இது ஒரு சிறந்த ஒரு உணவா இருக்குது. மாற்றம் 2. மூளையோடைய செயல்திறனை மேம்படுத்துறதுக்கு பாதாம் பயன்படுது. பாதாம் என்றாவே நினைவாற்றல் தான். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூளையோடைய செல்களை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. இதனால ஞாபக சக்தி அதிகரிக்கும், கவனச்சிதறல் குறையும், கற்றல் திறன் மேம்படும், அந்த ஃபோக்கஸ்டு திறன் அதிகரிக்கும், கான்சென்ட்ரேஷன் பவர் அதிகரிக்கும். மாணவர்கள், அலுவலக பணிகள் செய்பவர்கள் அனைவருக்குமே ஒரு சிறந்த உணவா பாதாம் இருக்குது. மாற்றம் 3. இதயம் ஆரோக்கியமாக்குறதுக்கு பாதாம் பயன்படுது. இதய நோய் இன்று அதிகமாகவே உள்ளது. பாதாம்ல இருக்கக்கூடிய மோனோசாச்சுரேட்டட் ஃபேட் இதயத்திற்கு நல்ல கொழுப்பாக செயல்படுகிறது. இதனால கெட்ட கொழுப்பு குறையும், நல்ல கொழுப்பு அதிகரிக்கும், இதயம் நலம் மேம்படும், இதயம் பாதுகாக்கப்படும். இதய பாதுகாப்புக்காக தினசரி பாதாமை நம்ம உணவுல எடுத்துக்கிறலாம். மாற்றம் 4. எடை கட்டுப்படுத்துறதுக்கு பாதாம் பயன்படுது. உங்க உடல் எடையை நீங்க மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சா பாதாமை எடுத்துக்கலாம். பலரும் பாதாம் சாப்பிட்டால் குண்டாகி விடுவோம் என்று நினைக்கிறார்கள். அது தவறு. அதிகமா சாப்பிட்டாதான் உடல் எடை அதிகரிக்கும். சரியான அளவுல சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் எடை மேனேஜ் ஆக்கப்படும், கண்ட்ரோல்ல இருக்கும். நீங்க சரியான அளவுல எடுக்கும் பொழுது பசி குறையும், அடிக்கடி சாப்பிடும் பழக்கம் குறையும், மற்ற ஸ்நாக்ஸ்கள் சாப்பிடக்கூடிய அந்த பழக்கம் குறையும், வயிறு நிறைந்த ஒரு உணர்வை இது கொடுக்கும். இதனால உடல் எடை கட்டுப்பாட்டுல இருக்கும். அது அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். பாதாம் நீங்க 2 பாதாம் எடுத்துக்கிட்டா போதும். உடல் எடையை நீங்க மேனேஜ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 2 பாதாம் போதுமானது. மாற்றம் 5. சர்மம் பளபளப்பா ஆக்குறதுக்கு பாதாம் பயன்படுது. அழகான சர்மம் வேண்டுமா? பாதாம்ல இருக்கக்கூடிய விட்டமின் இ உங்களுக்கு சர்மத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு உதவுது. விட்டமின் இ இதுல அதிகமாவே இருக்குது. இதனால சர்ம செல்களை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. வயதான தோற்றத்தை தாமதப்படுத்துறதுக்கு, அதாவது முதுமையை தள்ளி போடும் தன்மை கொண்டது பாதாம். சர்மத்தை மென்மையாக்கும் தன்மை கொண்டது. தினமும் பாதாம் சாப்பிடுபவர்களுக்கு இயற்கையான ஒரு க்ளோயிங் ஸ்கின் கிடைக்க ஆரம்பிக்கும். மாற்றம் 6. எலும்புகளுக்கு வலிமை தர்றதுக்கு பாதாம் பயன்படுது. பாதாம்ல இருக்கக்கூடிய கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் இது பயன்படுது. இவை எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. முக்கியமா 40 வயதிற்கு மேல இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதாம் ஒரு இன்றியமையாத உணவா இருக்குது. ஏன்னா 40 வயதை எட்டின பெண்களுக்கு மெனோபாஸ் ஆயிருப்பாங்க. அதாவது அந்த பீரியட் ஸ்டாப் ஆயிருக்கும். இதனால எலும்புகள் வீக்கா இருக்கும். ஸோ அந்த எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு பாதாம் பயன்படுது. பாதாமை கண்டிப்பா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து மாற்றம் 7. சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு இது உதவுது. பாதாம்ல சர்க்கரை மிகவும் குறைவாக இருக்குது. மேலும் இதுல மெக்னீசியம் அதிகமாக இருக்குது. இது இன்சுலின் செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. சர்க்கரை அளவை திடீரென உயர்வதை குறைக்கிறதுக்கும் இது பயன்படுது. நீரிழிவு நோய் இருக்கிறவர்கள் மருத்துவருடைய ஆலோசனையை எடுத்துக்கிட்டு அளவோடு எடுக்கிறது ரொம்பவே நல்லது.
மாற்றம் 8, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு பாதாம் பயன்படுது. மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளதா? பாதாமில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் உங்களுடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், மலச்சிக்கலை குறைக்கும், செரிமானத்தை சீராக்கும். வெறும் வயிற்றுல ஊற வைத்த பாதாம் சாப்பிடும் பலருக்கும் இது உதவியாக இருக்குது, மலச்சிக்கல் பிரச்சனைய சரி பண்ணி இருக்குது. மாற்றம் 9, முடி வளர்ச்சிக்கு இது உதவுகிறது. முடி உதிர்தல் அதிகமா இருக்கிறதா? பாதாமில் இருக்கக்கூடிய புரதம், விட்டமின் இ, பயோட்டின் போன்ற சத்துக்கள் உங்களுடைய முடி உதிர்தலை குறைக்கிறது. முடி வளர்ச்சிக்கு இது ஒரு நல்ல ஆதரவையும் அளிக்கிறது. முடிகளுக்கு வேர்ல இருந்து ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு பாதாம் தான். மாற்றம் 10, ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு உடல் வலிமையை அதிகரிக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. பாதாம்ல இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு, புரதம், தாதுக்கள் உடல்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் இது பயன்படுது. தொடர்ந்து அளவா சாப்பிட்டு வந்தால் தசை வலிமையாகும், உடல் சக்தி, உற்சாகம் மேம்படும். முக்கியமா ஆண்களுக்கு தேவையான ஆண்மை ஹார்மோனை பூஸ்ட் பண்றதுக்கும், அந்த ஆண்மை பவர் ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் பாதாம் பயன்படுது. இதனால தான் பலர் பாதாம எடுத்துக்கிட்டு வர்றாங்க. இயற்கையான ஒரு இயற்கை சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு தான் இந்த ஒரு பாதாம். ஸோ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆண்மை பவர் ஸ்டாமினாவுக்காக நிறைய பவுடர், மாத்திரை, மருந்து அப்படின்னு நிறையவே வாங்கி சாப்பிட்றாங்க. அது எல்லாமே பக்க விளைவுகளை கொடுக்கக்கூடியது. ஆனால் பாதாம் ஒரு இயற்கையான ஒரு உணவு. இதை அளவாக சாப்பிட்டால் நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், அளவுக்கு மீறினாதான் நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்கும். மற்றபடி இது எந்த ஒரு சைடு எஃபெக்டையுமே கொடுக்காது. ஸோ அளவாக நம்ம பாதாமை எடுக்கும் பொழுது உங்கள் உடலுக்கு தேவையான ஸ்டாமினா பவரை கொடுக்கும். இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பாதாமை சரியான முறையில் சாப்பிட்டா தானே நம்மளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். எப்படி சரியான முறையில் சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்த்தலாம். இரவு நீங்கள் 5 முதல் 10 பாதாமை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் தோலை நீக்கிட்டு ஊறின பாதாமை வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ இவ்வாறு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு செரிமானம் வேகமாகவே நடைபெறும், செரிமான பிரச்சனை சரியாயிரும், முழு ஊட்டச்சத்துக்களும் உங்கள் உடலால் உறிஞ்சப்படும். நீங்கள் தோலோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா தோலில் டேனின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் இந்த பாதாமில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தை உடல் முழுமையாக உறிஞ்ச விடாமல் பண்ணிடும். அதனால தான் நம்ம தோல் நீக்கி சாப்பிட்றதே ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்கிறோம். இதனால தான் நம்ம ஊற வச்சு சாப்பிட்றோம். ஸோ ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு அர்த்தமே இதுதான். இன்னுமே நீங்கள் பாதாமை ஊற வச்சு எடுத்துக்கிறதா உங்களுக்கு முழு ஊட்டச்சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் நார்மலாக நேரடியாகவே பற்களால் மென்று சாப்பிடலாம். இல்லைன்னா அந்த ஊறின பாதாமை நீங்கள் மிக்சியில் அரைச்சி நீங்கள் பாலில் கலந்து குடிக்கலாம். இல்லை ஸ்மூத்தி இந்த மாதிரி, ஓட்ஸ் இந்த மாதிரி கலந்தும் நீங்கள் சாப்பிட்டுக்கிறலாம். பாதாமை எடுக்கும்போது யாரெல்லாம் கவனமாக இருக்கணும்னா, நட்ஸ் அலர்ஜி இருக்கிறவங்க தவிர்க்க வேண்டும். நட்ஸ் சாப்பிட்டாவே எனக்கு உடலில் அலர்ஜி ஏற்படும், வாந்தி வரும் அப்படின்னா அவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. சிறுநீரக பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க தவிர்க்கிறது, அதாவது அவங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை போயிட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து ஏற்கனவே மருந்து மாத்திரை ஹெவியாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்களும் உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது நல்லது. நண்பர்களே, தினமும் 5 முதல் 10 பாதாம் சாப்பிடும் பழக்கம் உங்க உடலுக்கு பல நன்மைகளை வழங்கக்கூடும். உடல் சக்தி, மூளை ஆரோக்கியம், இதய நலம், சர்ம அழகு, எலும்பு வலிமை என பல வகைகளை பல நன்மைகளை கொண்டது. அதனால எந்த உணவா இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கொள்ளுங்கள், ஆரோக்கியமா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.